சென்னை புதுப்பொலிவுடன் உருவாக்கப்பட்டாலும் பல இடங்களில் திறந்து கிடக்கும் கால்வாய்களால் உயிர் போகும் அபாயமும் உள்ளது. சென்னையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் திறந்த நிலை கால்வாய்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நகரம் ஒரு மிகப்பெரிய மாநகரமாக வளர்ந்து வரும் நிலையில் இங்கே தினம்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பணிக்கோ கல்விக்கோ தொழிலுக்கோ செல்கின்றனர். இவர்களில் பலர் பேருந்து, கார், இருசக்கர வாகனம் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர். ஆனால் சிலர் சுகாதாரத்துக்காகவோ தூரம் குறைவாக இருப்பதால் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவோ நடந்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். அத்தகைய நடந்து செல்லும் பொதுமக்களுக்காக நகர நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் நடைபாதைகள் அமைத்து வைத்துள்ளது. இது மக்களுக்கு பாதுகாப்பாக நடந்து செல்ல ஒரு முக்கிய வாய்ப்பாக இருந்தாலும் சமீப நகரமைப்பு பணிகளால் அந்த நடைபாதைகள் பெரும்பாலும் பயன்பாட்டுக்கு வராத நிலையை எட்டியுள்ளன. பேர் பாலாஜி. இந்த மேனுவலில் இருக்குங்களா, அது மேடுமா இருக்குது, பள்ளமாகவும் இருக்குது. அது ஆட்டோ பைக்கெலாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதனால் கீழே ஊந்துடுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது. டக்குன்னு நம்ம அதை பார்க்காதப்போ டப்புன்னு வண்டியை உள்ளே விட்டுடுறோம். இதுக்கு தான் அரசாங்கம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ரோட்டில் அதிகமாக பள்ளம் இருக்குது. போயிட்டே இருக்கிறோம், நம்ம சடான்னு நம்ம பிரேக் அடிச்சோம்னா பின்னாடி வரவன் எடிஷனில் விழுந்துடுறான். நம்ம சடானு கட் பண்ணவும் முடியாது. சடானு பிரேக் போட்டாலும் உள்ளே இருக்கிற கஸ்டமர் அவங்களுக்கும் அடிபடுது. அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். என்னோடய நேம் ஜான்சன். அடிக்கடி இந்த ரோட்டில் போகிறேன். இந்த பாதாள சாக்கடை போட்டிருக்காங்களே, இந்த மேனுவல் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு எல்லாமே. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் விட்டு ரொம்ப தடுமாறி ரொம்ப ஆக்சிடெண்ட்டுக்குமே ரொம்ப இந்த மாதிரி தான் ஆகுது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் எதனா ஸ்டெப் எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் திட்டமும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளும் காரணமாக நகரத்தின் பல பகுதிகளில் நடைபாதைகள் தோண்டப்பட்டு அவை முற்றிலும் சேதமாகி உள்ளன. இதனால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் சாலையை கடக்கும் போது ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள். மேலும் சில இடங்களில் பாதாள சாக்கடை திறந்தபடியே இருக்கும் காட்சிகளும் காணப்படுகிறது. இது வாகன ஓட்டிகளுக்கே மட்டுமல்லாமல் நடைமேடையில் நடக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. இத்தகைய மேன்வல்களில் தவறி விழும் அபாயம் மிக அதிகமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் அஞ்சப்படுகின்றனர். என் பேர் தெய்வசிகாமணி. டி நகரில் சேராட்டை ஓட்டுறோம். முன்னாடிலாம் பார்த்தா ஜெயலலிதா பீரியடில் ரோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கேயுமே பள்ளம் அது இருக்காது. இந்த ரவுண்டு ட்ரைனேஜ் போட்டுக்கிறாங்கள, அதெல்லாம் ஒரு லாரியே ஏறினா கூட உடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா செக் பண்ணுவாங்க அது தரம் எப்படி என்ன அப்படின்ட்டு. இப்போலாம் பார்த்தா எங்கே தான் பள்ளம் இருக்குதுன்னே தெரியல. அந்த பள்ளத்தை நாங்கள் ஒத்துக்கலான்னு பார்த்தா 2 வீலர் எங்களை விட்டுருவாங்க அப்படியே. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஓலா ஊப்பர்னு இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. அந்த செல்லு தான் பார்த்துன்னு ஓடுறாங்க. பள்ளம் என்ன ஆகுது எது இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. ஒரு ஆணி இருந்தால் கூட எங்களால் ஸ்டேரிங் ரைட்டு லெஃப்ட் திருப்ப முடியல. என் பேர் ரவி. நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் இருக்கிறேன். நான் 40 வருஷமாக இங்கே ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன். இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுற நம்ம அந்த மழை டைமில் எங்களால் சுத்தமாக வண்டி ஓட்ட முடியாது. அதே சமயத்தில் இந்த புஷ்பா நகரில் முக்கால்வாசி இடம் தண்ணியில் தான் மிதக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, இவங்க ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ட்ரைனேஜ் மேலே மூடி பெருசாக ஆக்கி விட்டு போயிடுவாங்க. நாங்கள் வண்டி ஓட்டினே நல்லா ஸ்பீடில் வண்டி ஓட்டின்னு வருவோம், காலியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ட்ரைனேஜ் இருக்கும். அந்த ட்ரைனேஜ் எடுக்கும்போது ட்ரைனேஜ் கட் பண்ணி போகும்போது எதிரில் வரோம், எங்கள் மேலே வச்சுட்டு கீழே வந்துட்டு பாவம் அந்த ஆள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நாங்கள் செலவு பண்ணிக்கிடணும். ரோட்டில் இதுதான் மெயினாக நடக்குது. சுத்தமாக சொல்ல போனால் இந்த 4.5 வருஷமா ஒன்றும் எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமா தான் இருக்குது. குறிப்பாக நுங்கம்பாக்கம் அரசு மேல்நிலை ஆண்கள் பள்ளி வாசலில் உள்ள ஒரு திறந்த மேன்வல் பள்ளிகள் மீண்டும் திறக்கவிருக்கும் நிலையில் மாணவர்களின் பாதுகாப்புக்கு நேரடியாக ஒரு பெரும் சவாலாக உள்ளது. சாக்கடையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் டெங்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டு உள்ளது. இது மாணவர்களின் உடல் நலத்துக்கும் சமூகத்தின் நலத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுகின்றன. எனவே திறந்து கிடக்கும் கால்வாய்களை உடனடியாக சரி செய்யும் நடவடிக்கையை நகராட்சி அல்லது அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
முன்பெல்லாம் கயிற்று மேல் நடப்பது ஒரு சாகசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சென்னை வாசிகளுக்கு வாகனத்தில் செல்வதே ஒரு சாகசமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சென்னையில் முக்கிய சாலைகளில் அதாவது அந்த பாதாள சாக்கடையின் மேனுவல் ஏற்றம் இறக்கமாக உள்ளதால் அதில் பயணம் செய்யக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு அது விபத்தில் தான் முடிகிறது. அதனால் இத்தகைய சூழ்நிலையை அரசு கருத்தில் கொண்டு இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் மற்றும் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் எச்சரிக்கையாக மெதுவாக செல்ல வேண்டும் என்று வாகன ஓட்டி தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுவுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.